போ ரைட்டர் கிட்ட போய் உட்காரு, போ கேமராமேன் கிட்ட போய் கத்துக்கோ போ அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடமா எங்களை உட்காரவே விட மாட்டாரு. நீ ஏன் என் கம்பெனியில் வேலை செய்கிற, நீ போய் வேற கம்பெனியில் வேலை செய். என் கம்பெனியில் வேலை செஞ்சால் உனக்கு சேர் போடுவாங்க, காஃபி கொடுப்பாங்க, போடா வெளியில் போய் வை, என் புள்ளன்னு சொல்லாத, யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தான். அப்படிதான் இது ப்ராக்டிஸ் எங்களுக்கு. அது காலகாலத்துக்கும் அந்த ரூட் அப்படியே இருக்கும், வளர்ந்துக்கிட்டே தான் போகும். அது என்னுடைய ஒரு இதெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த ரூட் அவர் விதைச்சது அது அப்படியே நிற்கும், நல்லபடியாக தான் இருக்கும். அது என்றைக்குமே அது அண்ணாக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறது. இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஃபில்ம். ஏன்னா என்னுடைய வயசுக்கு சரி நம்ம வயசுக்கு வச்சுப்போமே, நம்மள மாதிரி படுத்தா கனவுல ஏதாவது நல்ல ஹீரோயின் வரணும், ஒரு ஃபாரின் ஹீரோயின், அந்த மாதிரி நம்ம வயசுக்கு சொல்றேன். ஆனா தனி ஒருவன் பண்ணும்போது என் கனவுல எங்க அண்ணன் தான் வந்துட்டே இருப்பேன். எப்ப பார்த்தாலும் கடுப்பா இருக்கும். ஷூட்டிங்லயும் அவன் ஃபேஸ் தான் பார்க்கணும். ஏன்னா he was obsessed with the film that much that his obsession was அப்படியே தெரிக்குது வெளியில, எல்லார் மேலேயும் அப்படியே தெரிக்கும். அதை நான் அவனே பார்த்துட்டு இருப்பேன். அது ஒரு கண்ணு வேற, பெரிய கண்ணு அவருக்கு, பார்க்கவே ஏய் நீ இந்த சீன் எப்படி யோசிச்சு வச்சிருக்கோம் அப்படியே வருவார் அவரு. எனக்கு அது பயமா இருக்கும். அப்படியே நைட்டெல்லாம் கனவுல அவர் வேற நான் என் அண்ணனுக்கு தம்பியா பிறந்ததுனால மட்டும்தான் தனி ஒருவன் மித்ரன் கேரக்டர் என்னால் பண்ண முடிஞ்சதுங்க, இல்லைன்னா வாய்ப்பே கிடையாது. போட்டு புகுத்தி திணிச்சு அதை இந்த டோட்டாலிட்டியை எடுத்துட்டு வருவார். எனக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொருத்தருக்கும். நான் தான் சொன்னேன், நான் உன் தம்பி பரவாயில்ல, எல்லாரையும் இப்படி போட்டு சாவடிக்கிறேன்னா. கூட ஒரு 4 கேரக்டர்ஸ் பண்ண ஹீரோஸ் இருந்தாங்க, அவங்களும் போட்டு டார்ச்சர் பண்ணாரு. பட் அதெல்லாம் இன்னைக்கு இது இருக்கும் போது ஒன்றுமே கஷ்டமே தெரியல. நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் இந்த சந்தோஷம் எவ்ரி இயர் கிடைக்கணும், எல்லாருக்கும் கிடைக்கணும். நிச்சயமா கஷ்டப்படுவேன். அண்ட் பிஹைண்ட் வுட்ஸ் சொன்ன மாதிரி எந்த ஒரு ஆர்ப்பாட்டம் இதெல்லாம் இல்லாம உண்மையாவே உழைச்சவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கறதுன்றது ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப் அவங்களுக்கு. உண்மையாவே நான் வாங்கினேன், இவங்க வாங்கினாங்க இருந்தது, யார் வாங்கியிருந்தாலுமே நீங்க பண்ண விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ கைஸ். இதுதான் உண்மையான சந்தோஷம் ஒரு நடிகனுக்கு. இதுதான். போ ரைட்டர் கிட்ட போய் உட்காரு, போ கேமராமேன் கிட்ட போய் கத்துக்கோ போ அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடமா எங்களை உட்காரவே விட மாட்டாரு. நீ ஏன் என் கம்பெனியில் வேலை செய்கிற, நீ போய் வேற கம்பெனியில் வேலை செய். என் கம்பெனியில் வேலை செஞ்சால் உனக்கு சேர் போடுவாங்க, காஃபி கொடுப்பாங்க, போடா வெளியில் போய் வை, என் புள்ளன்னு சொல்லாத, யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தான். அப்படிதான் இது ப்ராக்டிஸ் எங்களுக்கு. அது காலகாலத்துக்கும் அந்த ரூட் அப்படியே இருக்கும், வளர்ந்துக்கிட்டே தான் போகும். அது என்னுடைய ஒரு இதெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த ரூட் அவர் விதைச்சது அது அப்படியே நிற்கும், நல்லபடியாக தான் இருக்கும். அது என்றைக்குமே அது அண்ணாக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறது.